ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்னோடய பெரிய பொண்ணு சுதிக்ஷாவோட பர்த்டே செலிப்ரேஷன் விலாக் தான். ஸோ இன்றைக்கி மார்ச் 24 காலையிலேயே பார்த்திங்கன்னா வடையும் பால் பாயாசமும் பண்ணேன். செஞ்சு சாமிக்கு வச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். மோஸ்ட்டாக சுதிக்ஷாவோட பர்த்டேனால் காலையில் நான் உளுந்த வடையும் பால் பாயாசமும் பண்ணுவேன். அந்த ஜவ்வரிசி போட்டு பாயாசம் சுதிக்ஷாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது ரெண்டுமே காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணிடுவேன். ஸோ அதுதான் இன்றைக்கும் பண்ணேன். சாப்பிட்டுட்டு இப்போது டைம் ஒரு 11:30 கிட்ட ஆகிடுச்சு. காலையிலேயே கிளம்பலான்னு நினச்சோம். ஸோ அப்படியே மெதுவாக கிளம்பி இந்தியாவில் ஊரில் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அத்தை மாமா அவங்க குழந்தைங்களோட அத்தை மாமா எல்லாருக்குமே பேசிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி சண்டேவும் கூட, அதனால எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருந்தாங்க. எல்லார்ட்டையும் பேசிவிட்டு ஃப்ரெண்டு அவங்களும் நாங்களும் சேர்ந்து கோயிலுக்கு வந்தோம். கோயிலுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு இன்றைக்கி பங்குனி உத்திரம்னு சொல்லி ஸ்பெஷலாக பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்தாங்க. ஸோ அதுவே சாப்பிட்டுட்டோம், எதுவும் வாங்கலை. இங்கே லஞ்சு சாப்பிட்லான்னு வந்தோம். பட் பிரசாதமே தயிர் சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் சக்கரை பொங்கல் எல்லாமே கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா சுதிக்ஷா பர்த்டேக்காக கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்ஸ் பார்ட்டி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 6 பேரை கூப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் கோயிலுக்கு வரும்போது ஒரு ஐடியா நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கும் பர்த்டே. ஸோ அவங்க பர்த்டேவும் நம்ம இன்றைக்கி வீட்லேயே கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 குழந்தைங்களோட பேரண்ட்டையும் அப்படியே கூப்பிட்ருந்தோம். ஸோ ஃபேமிலியும் கூப்பிட்ருந்தோம். ஸோ அப்படியே ஃபேமிலி பார்ட்டியாகவே ஆயிடுச்சு ஃபைனலி. ஸோ கேக்கெல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நானும் ஹஸ்பண்டும் நைட் டின்னர் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு பீஸா, அப்புறம் அது இல்லாமல் இட்லி, பரோட்டா, அப்புறம் சிக்கன் குழம்பு, வெஜ் குருமா, 2 சட்னி, மெதுவடை. ஸோ இதுதான் பிளானு. ரசமலாய் ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டோம். கேக்கு இருக்குது, ஐஸ்கிரீமு, அப்புறம் குழந்தைங்களுக்கு கப் கேக்கு, குக்கீஸ், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வாங்கி வச்சுருக்காங்க ஹஸ்பண்ட். ஸோ அதெல்லாமே இருக்குது. அதனால் ஒரு ஃப்ரெண்டு ஃபுல்லாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டெக்கரேஷன் பண்ணது ரூபினின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்க புதுசாக ஆர்கே டெக்கார்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டெக்கரேஷன்லாம் பார்ட்டிஸ்க்கெலாம் டெக்கரேட் பண்ணுற அந்த ஈவெண்ட் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே வெர்ஜீனியா நியர்பை ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு எதாவது டெக்கரேஷன் பண்ணணுன்னா அவங்களோட இன்ஸ்டா ஐடி நான் கீழே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பர்த்டேக்காக ரொம்ப சிம்பிளாக ஆல்ரெடி அவங்க வீட்டில் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக, நம்ம பிளான் இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக நாங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிட்டோம். ஃபுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. சுதிக்ஷாவோட ஃப்ரெண்ட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட்லியும் பரோட்டாவும் மட்டும், பரோட்டா ஃப்ரோசன் பரோட்டா தான். ஸோ இட்லி சூடாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றணும். நம்மக்கிட்ட ஒரு பெரிய இட்லி பாத்திரம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதில் ஊற்றிட்டோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சட்னி, சிக்கன் குழம்பு, குருமா, வடை எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இட்லிக்கும் பரோட்டாக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு சிம்பிளான மெனு தான். அந்த மாதிரி மெனு தான் நாங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம். ஹாய், இங்கே வாங்க. ஹாய் சொல்லுங்க தியா. ஹாய். அது அந்த கோபி மஞ்சூரியனா தெரியலையே, பார்க்கணும். அது தருங்க. கையிடுங்க கொஞ்சம். எங்க இன்னொரு பீஸா கடை ஒண்ணுதே இருக்கு. பரோட்டா இருக்கு, இட்லி இருக்கு. டேய் தங்குங்கடா. பரோட்டா இட்லி எல்லாம் சாப்பிடுங்கடா. இட்லி எடுத்துருவாங்க. செக் பண்ணு. எங்கடா சின்ன பிள்ளைங்களெல்லாம் பாப்பா ஆளா எங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. டேய் குட்டி பிள்ளைங்களா, டேய் இட்லி பரோட்டா எல்லாமே ட்ரை பண்ணுங்க.
ஓகே நாட் ஒன்லி பிளேட் நடுவுல இருக்குங்க இல்ல இவங்களுக்கு நோண்டிட்டு இருந்தா பிளேட் வருமா தெரியாது ஆமாமா வரவே என்ன சஜினி வந்திருப்பாங்க கீர்த்திகா அச்சுக்குட்டி ஹாய் சொல்லுங்க 3 பேரும் அழகு குட்டிங்கடா ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் உட்காந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். இன்னைக்கு கேக்கு கட் பண்ணல. குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சுதீக்ஷா வந்து கொஞ்சம் கேம்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது முடிச்சுட்டு தான் வந்து சரி இப்போது வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. கேக் ஆக்சுவலாக இந்த கேக் ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஒரு பர்த்டேக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. சரி ஓகே இந்த வருஷம் இந்த கேக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கேக் ஆர்டர் பண்ணோம். சுதீக்ஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிச்சி அண்ட் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் கேக்கு. அதில் வந்து ஸோ ஸ்வீட் அப்படி எழுதி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஷாப்பில் வந்து ஒரு பிரச்சனை என்ன, நம்ம நேமெல்லாம் சொன்னால் எழுதி தர மாட்டுறாங்க. கஸ்டமைஸ் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன இருக்கோ அப்படியே நம்ம வாங்கிக்க வேண்டியது தான். ஸோ அதுவும் அதை எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இன்னொரு கேக் வந்து ஃப்ரெண்டுக்கு ஆர்டர் பண்ணோம் இல்லையா, அது வந்து மேங்கோ கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ 2 கேக்குமே வந்து செம்ம சூப்பராக ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் வாங்கடா. Oh my gosh, it's so satisfying. Can I have some cream? But is it cream? Happy birthday to you. Yes. Are you 10? Are you 9? Are you 3? Are you 4? Are you 5? Are you 6? Are you 7? Are you 8? Are you 9? Are you 10? Are you 11? Are you 12 13 She licked my finger! I put it on her hand. She bit my finger. She bite your finger? It's okay. Birthday baby's finger. It's okay. I put her a good too. போங்கடா போய் நில்லுடா போடா டிக்குவ தூக்கிட்டு போடா ரெடி போய் நில்லுங்கம்மா போங்கம்மா மாமா சின்ன வயசு தாம்மா வெயிட் பண்ணு ஃபைனல்ல போனீங்கன்னா ஈஸியா ஸ்கிப் கவுண்ட் ஆனா 1995 தானே ஆமா 95 கரெக்ட்டா ஓகே birthday to you happy birthday dear Kama happy birthday clap பண்ணுங்க எல்லாரும் Don't take it the wrong way. What food do you have? I can't even get ஏய் மிதிச்சிராத உனக்கு சீமந்தம் பண்ற மாதிரி பண்ணி விடுவோம் சீமந்தம் அந்த மாதிரி ஏதாவது கொடுங்கப்பா நகை நான் குடுக்குறேன் அப்படியா நான் புடிச்சாயா இருக்கேன் ஏ கையா இருப்பா எல்லாரும் புடிச்சோம் பொறுமையா இருந்து வச்சுங்க எதுவுமே நீங்க வாங்க நீங்க ரொம்ப கோல்டா வேற இருக்கு பாரு போதும் ரெடி 1 2 3 go one more time Happy birthday, Seleksha! நீ ஏமா சொல்ற I'll say it like this. Like this. Something like that. Don't close it.
ஹாப்பி பர்த்டே சுதிக்ஷா. வாமா வாமா. என்னம்மா You're in the photo. பண்ணுங்க, காலை நீட்டுமா. சுதிக்ஷா மடக்கிட்ட. சான்வி சான்வி நீட்டு நீட்டி. கீழே விழுகணும். கீழே விழுகணும். பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா பெரியவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ குழந்தைங்களாம் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறாங்க. இங்கே ஸ்லீப் ஓவர். ஹாய். என்னடா அது மிஸ்ட் மாதிரி இருக்கு. Atta, I brought my own blanket for no reason. Okay, we're gonna put this one on the ground. ஹாய். Isha, you wearing the onesie? ஏய் ஈஷா, வேற ட்ரெஸ் பேண்ட் எடுத்துட்டு வரலையா நீ? ஸோ நம்ம ஊர்லலாம் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் நம்ம பெரியப்பா சித்தப்பா பசங்க எல்லோரும் கூடயும் சேர்ந்து ஒன்றா படுத்து நைட்டெல்லாம் பேசிகிட்டு இருப்போம்ல, அது மாதிரி தான் இங்கே வந்து ஸ்லீப் ஓவர்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு நல்லா நைட்டெலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கதையாக பேசுவாங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறாங்க, பட் நிறைய பேசுவாங்க எல்லாருமே. ஸோ நைட்டெல்லாம் நல்லா பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. மூவிலாம் பார்ப்பாங்க, நிறைய கேம்ஸு அந்த மாதிரி ஹோல் நைட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு லேட்டாக தான் தூங்குவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சுதிக்ஷாவோட பர்த்டே ரொம்பவே நல்லா சூப்பராக போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.